வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை, விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர். ஸ்ரீதர். ஆலோசனையாளர் மிஸ் கௌசல்யா. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாரதி. ஒளிப்பதிவாளர் அன்புச்செழியன். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு சுய அறிமுகம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் பத்மஸ்ரீ விருது பெற்ற விவசாயத்தில் பல சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கும் விஞ்ஞானி திரு வெங்கடபதி ரெட்டியார் அவர்களை சந்திக்க போகிறோம். ஐயா அவர்களின் சாதனை பற்றி தெரிந்து கொள்வோம் வாங்க. இந்திய விவசாயத்துறை மக்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பற்றி நீங்க சொல்லணும்னா, என்னுடைய குடும்பம் வசதியான குடும்பம், ஆனால் வேலை. காரணம், கல்வி அறிவு இல்லாதவர். ஒரு மனிதன் உயர வேண்டும் என்றால் முதலில் கல்வி அறிவு இருந்தால்தான் அவனால் இந்த உலகத்தில் ஒரு அடி எடுத்து வைக்க முடியும். அந்த அடியின் அடியினுடைய பாதைகளை நாம் யார் என்று தெரிந்து கொள்வதற்கு அறிவு வேணும். ஆனால் முன்பு கூறியதற்கு நேர் மாணவன். நான் படிக்காதவன், கல்விக்கு செல்லவில்லை. அதனால எனக்கு அந்த கல்வி தகுதி இல்லாததால் ஏதோ ஒரு விவசாயம் செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். ஏதோ ஒரு காலகட்டங்களில் குடும்ப சூழ்நிலையில் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டேன். 15வது வயது. என்ன வேலை செய்யறதுன்னு தெரியாது, உழைக்க வழி தெரியல. 10 நாள் பட்னி. ஏதோ ஒரு சட்டத்துல பத்திக்கிட்டு இருந்தேன். வெற்றியில இருந்து கூட சாப்பாடு எடுத்து ஒதுக்கப்பட்ட உணவில் இருந்து கூட சாப்பிட்டு வாழ்ந்தவன். இந்த உலகத்துல இது மாதிரி இருக்கும்போது நம்ம ஏன் மதிக்கல? நம்மளுக்கு கூர்மையான அறிவு இல்லை. அப்ப நம்ம வரணும்னா எப்படி பദ്ധதி வேணும்னுட்டு ஒரு பெரிய ஆர்வம். என்னுடைய வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட். உடனே பெரியகுளம் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்துக்கு சென்று, சார் ஏதாவது நான் கோடியா பணம் பண்ணணும், ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கன்னு சம்பந்தம் தெரியாது. அவர் தான் பெரியகுளத்துக்கு டீன். அவரை போய் கேட்டார். என்னடா 8 உடனே 100-50 என்ன கேட்டால கோடியில போறான்னு. சார் அப்துல் கலாம் சொன்னாரு, ஒரு சிறிய கனவு காணாத பெரிய கனவா காணணும்னு சொன்னாரு. அதுதான் அப்ப ஏதோ ஒரு 10 செடி கையில கொடுத்தாரு. ஏதோ ஒரு நல்லா பண்ணுவாருன்னா பூஞ்செடி கொடுத்துருக்காரு அந்த ஆளு. அப்ப எல்லாம் எவ்வளவுனா பெரியகுளம் போறதுக்கு 3 ரூபா தான் டிக்கெட்டு. ரிசர்வேஷன் கிடையாது. உடம்புல தெம்பு தான் சீட்டு ஏறி உக்காந்துக்கலாம். பண்ணே ஒரு செடி ஒரு 10 செடி கொடுத்தாரு. வாங்கி அந்த தோட்டத்துல வச்சேன். அப்ப நான் ஆரம்ப நிலையில் ஒரு கத்திரி செடி வச்சீங்கன்னா பூஞ்செடி பிடிங்கிட்டு அங்கதான் வச்சேன். ஏன்னு கேட்டா, கத்திரிக்காய் விளைஞ்சீங்கன்னா 10 பேர் சாப்பிடலாம். பூ வச்சே நீங்க ஒண்டித்தேன்னு வச்சுக்க போறீங்க. அப்பயே எனக்கு அந்த கமிட்டியில் போட்டு வச்சிருக்குது. அதுக்கப்புறமா செடியை நட்டேன். என் மனைவி கிட்ட கொடுத்துட்டேன். மறுபடியும் நிச்சயகண்டா பூர்ணாய்க்கு மாதிரி என் வேலையை பார்த்தேன். அப்போ மலர்ந்தது. நானும் என்னுடைய மனைவியும் ஒரு விழாவுக்கு சென்று இருக்கும்போது எல்லாரும் என் மனைவி தான் பார்த்தாங்க. பெண்கள் கொஞ்சம் பேரு, ஆண்கள் கொஞ்சம் பேரு. இதுல அதிகமா பார்த்தது பெண்கள் தான். எல்லாரும் பார்த்து தலையில் இருந்த பூவே காணும் சாப்பிட்டு வர்றதுக்குள்ள அந்த மலர். அப்பதான் எனக்கு ஒரு ட்ரைனிங் வந்தது. இந்த மலர்ல இவ்வளவு வித்தியாசம் இருக்கா என்னன்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் என் மனைவி கிட்ட வந்தான். ஓ, இது நல்லா இருக்குமான்னுட்டு. அப்ப ஜனவரி மாதம் பாண்டிச்சேரியில மலர் கண்காட்சி நடந்தது. அப்ப எடுத்து ஒரு 5 செடி வச்சேன். ஒரு செடி 500 ரூபா விற்குது. 1975. என்னங்க இதுக்கு இவ்வளவு விலைங்கன்னாரு. இதுதான்பா டெல்லி கனகாம்பரம், இதுக்கு பேரு சௌந்தர்யா கனகாம்பரம். இதனால இது இந்தியாவில ரொம்ப கிடையாது, அதனால இவ்வளவு ரேட்டுனாரு. ஏன் சார் உங்களுக்கு நான் 5 ரூபாய்க்கு கொடுக்குறேன் சார். அப்ப அந்த அளவுக்கு எனக்கு பிரெயின் தொலைதூர பார்வை இல்லை. அதனால கூப்பிட்டேன். உடனே அவர் என்ன பண்ண முடியுமா? முடியும் சார். உடனே மறுநாள் வருஷம் நான் ஆபீஸுக்கு போனேன்.
1,00,000 கண்ணு ஆர்டர் கொடுத்தாரு. ஆர்டர் வாங்கிட்டேன் ஐயா, எப்படி உற்பத்தி பண்றேன்னு தெரியல. மறுபடியும் பெரியகுளம் ஓடணும் கேட்டார். அப்பதான் பண்ணி அறை மிக்சி கேம்பர், உள்காற்று வெளியே போகக்கூடாது, வெளிக்காற்று உள்ள வரக்கூடாது. ஏன்னு கேட்டா, ஒரு செடியை வெட்டி வெளியே போட்டோம்னா வாடுது. ஏன் வாடுது? அந்த செடியில இருக்கக்கூடிய நீர்ப்பதம் வெளியாக நீராவியாக சென்று விடுகிறது, வாடி விடுகிறது. அந்த மிக்சி சேம்பர்ல போட்டா நீராவி ஆவாது. ஏன் ஆவாதுன்னா, அந்த மிக்சி சேம்பருக்குள்ள 90% கும்பிட்டு மாய்த்து இருக்கும். அப்போ இருக்கும்போது செடி தாகாது. உடனே அந்த கிளையிலிருந்து வேறு ஒண்ணு. இதுதான் ஃபார்முலா. உடனே செடிகளை உருவாக்கணும். மலர் கண்காட்சிக்கு கொடுத்தேன். ஒரே மணி நேரத்தில் 1,00,000 செடி 50% சப்சிடி. ஒரு கண்ணு வேலை 5 ரூபா. பாண்டிச்சேரி கவர்மெண்ட் விட்டு கொடுத்த மானிய விலையில கூட விட்டு முடிச்சு. உடனே ஒரு மலர் கண்காட்சி முடிந்து கூப்பிட்டார். அப்ப என்னுடைய நிலைமை என்னன்னா, ஒரு நாளைக்கு ஒரு இரவுல ஒரு 1/2 கிலோ அரிசி வாங்கி கஞ்சி காய்ச்சி குடிக்கக்கூடிய நிலைமை. அப்படி அரிசி கிடைக்காத போது எட்டனா மரவள்ளி கிழங்கு, சுத்தி கிழங்குன்னு சொல்லுவாங்க, அதை வேக வச்சு தின்னுட்டு பத்துக்குவோம். இது மாதிரி உள்ள நிலைமையில இருந்தவனுக்கு 5 லட்சம் ரூபாய பார்த்தா எப்படி மனநிறைவு இருக்கு ஐயா? என் வானமா பூமியான்னு தெரியல. உடனே எத்தாந்து எங்க மனைவி கிட்ட கொடுத்தாங்க. ஓ, நம்ம பிழைக்கணும்னா இந்த தோட்டக்கலையை விடக்கூடாது. தோட்டக்கலையை நான் நெருக்கமா வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் போச்சு. அப்புறம் எங்க மனைவி கேட்டாங்க, அன்னாட இட்லி போட்டேன். ஏமா அன்னாட இட்லி போடுற, தோசை போட்டேன், உனக்கு அறிவு இருக்கா யாரு? நான் ஏமாட்ட ஒரே நாள் இட்லி போட்டீங்கன்னா உனக்கு அது மாதிரி கேட்கவே இல்லை, தோசை கேட்கவே இல்லை. ஒரே கனகாம்பரத்தை வச்சிருந்தா எங்களுக்கு போர் அடிக்காதா? புது கலர் பண்ண பூமா கனவு கண்ட கிட்டி ஆகிப்போச்சு. மறுபடியும் பெரியக்குறோம். என்ன சார் இது மாதிரி கலர் கேட்கறாங்க? ஏண்டா நீ படிக்காதவன் இவ்வளவு பெரிய லெவல்ல போடுங்க. அதெல்லாம் மைக்ரோ ப்ராபகேஷன்ல போகணும், டிஷ்யூ கல்ச்சர்ல போகணும். அப்படின்னா மாத்தலாம். இது செல்வி விட்டுனா மாத்தணும். அப்ப என்ன சார் மாத்தணும்? செல்வி விட்டுனா காமா கழிந்து விட்டு. அது என்ன சார் காமா கழிந்து விட்டு? அவன் கல்பாக்கம் போகணும். சார் கல்பாக்கம் போனா எப்படி சார் கொடுப்பாங்களா? நாங்க எல்லாம் போக முடியுமா? போக முடியாது. அப்புறமா விஜய் டிவியில ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தேன். இது மாதிரி எனக்கு ஏதாவது காமா ரேடியேஷன் கொடுப்பாரானால் புதிய விதமான கனகாம்பரங்களை நிறைய நான் கண்டுபிடிப்பேன். அதை நமது மதிப்புக்குரிய காலஞ்சங்கர் அப்துல் கலாம் அவர்கள் பார்த்துட்டு கல்பாக்கத்துக்கு அழைப்பு கொடுத்து, இது மாதிரி ரெட்டியார் வாரத்தில் கூட பார்க்கறது இன்ட்ரெஸ்டடா இருக்க, உங்களால முடிஞ்சா உதவி பண்ணுங்க. கல்பாக்கத்துக்கு உள்ள யாராலையும் போக முடியாத ஒரு நிலை இருக்கும்போது கல்பாக்கமே எங்க வீட்டுக்கு வந்துச்சு. நாங்க எல்லா தோட்டமும் கொடுக்குறோம். அப்ப நான் ஒரு கேள்வி கேட்டேங்க, கொஞ்சம் கையில கொடுத்துருங்க சார். ஐயா இதெல்லாம் இது வேற, இது வேற, நீங்க அறியாமையா இருக்கிறீங்க, நீங்க வாங்க எல்லா இதையும் பண்ணி கொடுக்குறேன்னு. அப்புறம் போனா காமா ரேடியேஷன் பண்ணி கொடுத்தாங்க. செல்லுல குரோமோசோமத்துல சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்ப சேஞ்ச் ஆகி அந்த செடியை வளர்க்கும் போது புதிய புதிய இனங்கள் தோன்றுச்சு. அதுக்கப்புறம் அதுல புதியதாக ஒரு இனத்தை உருவாக்கி அப்துல் கலாம் நேம்ல அதை வெளியிட்டார். இதை உடனே என்ன பண்ணிட்டாரு, தமிழ் பேப்பர் பார்ப்பாருல்ல, அப்போ இது மாதிரி பார்த்துட்டு அங்க இருந்துட்டே எனக்கு சென்னையில ஒரு நண்பர் கண்ணதாசனுடைய மகன், அவர் மூலியத்தில் எனக்கு அழைப்பு வந்தது. உடனே நான் கலாம் இதுக்கு மாளிகைக்கு போனேன், டெல்லிக்கு. அங்க போய் பார்க்கும்போது ஸ்நாக்ஸ் கொடுத்தாரு, டீ கொடுத்தாரு, சாப்பிட்ட சந்தோஷமா நல்லா மரியாதை கொடுத்தாரு. உடனே என்னுடைய ஆர்வத்தில் அறியாமை, அதுக்காக தான் ஒருத்தர்கிட்ட பழகணும், இந்த உலகத்துல நல்ல பேர் இருக்குன்னா கொஞ்சம் அடி வரும். அதான் நம்மளுக்கு டப்பா காலி ஆயிடுச்சு, அதுவும் ஒரு நன்மையா போச்சு. இப்படியே பார்த்துட்டு சார் எனக்கு ஏதாவது ஒரு வீட்டு கொடுங்க சார். வீட்டு கெட் அவுட் இருந்தாரு. ஏன் சார், நான் அங்கிருந்து வந்திருக்கேன், என்ன கெட் அவுட்ன்றீங்க, இதான சார் உங்க தன்மைன்ட்டு வெளியே வந்துட்டு நான் கத்துறேன். நான் பேசுறது வெளியே இருக்கிறவங்களுக்கு புரியல, வெளியே பேசுறது என்கிட்ட புரியல. உடனே கொஞ்ச நாள் என் மகக்கிட்டையும் என்னுடைய மனைவி கிட்டையும் கலாம் பேசிட்டு உள்ள போட்டாரு. அப்பா இது மாதிரி மாலையை தேடி நீங்க அலையிறீங்களா? மாலை உங்களை தேடி வரணும்னா அவரு கிடையாது, எதுட்டாதான் எங்க மாலை வரும் அப்படின்னா. அப்ப எனக்கும் இந்த தொடர்பு தான் எனக்கும் அப்துல் கலாமுக்கும் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் கல்பாக்கத்துக்கு வந்தது. அப்புறம் புதிய முயற்சியில கனகாமரங்கள் எல்லாம் பண்ணி
இதுதான் என்னுடைய வெற்றிப்படியில் முதல் படி. ஐயா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புதுவித தானியங்கள் தனம் தானியங்கள் உருவாக்குறீங்க ஐயா, அதை பத்தின சில வார்த்தைகள். அதாவது எப்படின்னாங்க, உலகம் தோன்றிய போது ஜனத்தொகை ரொம்ப கம்மி. அப்ப நிலங்கள் அதிகம், பில்டிங், கட்டடங்கள், கண்டுபிடிப்பு நிலையங்கள், கல்விக்கூடங்கள், போர்ட்ஷாப்பு இதெல்லாம் குறையும். இது எல்லாம் இப்ப நாளடைவில் என்னாச்சு, ஆக்கிரமிப்பாகி நிலங்கள் குறைந்து விட்டது, கட்டடங்கள் அதிகமாகி போச்சு. அப்ப மக்கள் எவ்வளவு இருந்தாங்க, கம்மியான லெவல்ல இருந்தாங்க. சரியான மழை இல்லை, போர்வெல் கிடையாது, இயற்கை மழையை நம்பிதான் விவசாயம் பண்ணாங்க. அப்ப இருந்தது சுமார் ஒரு 30 கோடி மக்கள். 30 கோடி மக்களுக்கு இத காரணம் என்னன்னா, காடுகள் கொஞ்சம் அதிகம், நிலங்கள் தான் கம்மி. அப்ப இருந்த மக்களுக்கு அந்த தானியமே அவங்களுக்கு போதுமானதாக இருந்தது. சில நேரங்களில் பசி பட்டினியும் தாண்டவம் ஆயிடுச்சு. இப்ப என்ன ஆச்சுன்னா, ஜனத்தொகை அதிகமாயிடுச்சு, நிலங்கள் குறைஞ்சி போச்சு, உணவு பற்றாக்குறை அதிகமாகும் போது இந்த புதிய இனங்களை உருவாக்கினாதான் அவங்களுக்கு நம்ம பத்தியார உணவு கொடுக்க முடியும். பழங்காலத்தில் விஷமில்லாத உணவுகளை உண்டு நீண்ட நாள் வாழ்ந்தார்கள். இந்த காலத்தில் விஷமான உணவை சாப்பிட்டு விட்டு தன்னுடைய வாழ்நாளை குறைத்துக் கொண்டார்கள். இதுதான் இதற்கு விளக்கம். ஐயா நீங்க நிலத்துல சில ஆராய்ச்சிகள் பண்ணி புதுவிதமான செடிகள் இது பண்றீங்களா ஐயா? சோ அதை பத்தின சில விவரங்கள், விதிமுறைகள். ஒரு இனத்துல வந்துங்க புதிய இனங்கள் உருவாக்கணும்னா குரோமோசோமத்துல சேஞ்ச் பண்ணணும். அந்த குரோமோசோமத்துல சேஞ்ச் பண்ணணும்னா இதெல்லாம் கேட்கறவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுதுங்க. அதுக்காக ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன், மன்னிச்சுக்கணும். ஒரு தாம்பதியருக்கு கல்யாணம் ஆகுது, அவங்களுக்கு 3 குழந்தை பிறக்குது. அந்த தம்பதியர்களுக்கு குழந்தை பிறக்கும் போதும் அவங்கதான் தாய், அவங்கதான் தந்தை. ஏன் இந்த 3 குழந்தைகளுக்கு முக வேறுபாடு இருக்கிறது? அதுதான் ஜெனடிக். அதை எப்படி உருவாக்குகின்றதோ இந்த உலகம், அதே போலதான் உணவு தானியத்தில் உருவாக்க வேண்டும். அதை உருவாக்குவதற்கு இஎம்எஸ், எம்எம்எஸ், சோடியமத்தை இது மாதிரி எல்லாம் அந்த செடிகளை சோக்கியம் குறித்து போடும்போது மாற்றங்கள் வரும். தண்டு பகுதிகளில் அந்த மருந்து வைக்கும் போது புதிய இனங்கள் தோன்றும். அடுத்தது கல்பாக்கம் அட்டாமிக்கில் ரேடியேஷன் சுட்டு அந்த செல்களை பிடிக்கும் போது புதிய இனங்கள் வரும். ஐயா நீங்க வந்து இப்ப என்னன்னா சவுக்கு வச்சு ஒரு பெட்ரோலை கோலா கரியா மாத்துறீங்கன்னு சொல்லிட்டு அதை பத்தின சில வார்த்தைகள். இந்த இப்போ எப்படின்னா, நான் கண்டுபிடிச்ச இந்த சவுக்கையில் வந்து லோக்கல் வெரைட்டி. புரியுதுங்க. லோக்கல் வெரைட்டி வந்து கிமு அந்த காலத்திலே வந்தது. அது வந்து மரபியல் மாற்றம் செய்யப்படாதது. ஒரு மரம் பெருசு சின்னது, சின்னது பெருசுன்னு இருக்கும். அது இயற்கையாக வந்தது. அது நோ ஈல்டிங். அதனால வந்து அந்த ஈல்டு வந்துங்க 5 ஆண்டுகளே 40 டன்னு தான் வரும். அதுக்கு மேல அது வராது. 40 டன்னு வரும்போது இதை விட புதுசா தன்னேஜ் அதிகமாக கண்டுபிடிச்சு கல்பாக்கத்தில் எடுத்து போய் அட்டாமிக்கில் கொடுத்து 150 டன் 5 ஆண்டுகள்ல வர்ற மாதிரி போட்டேன். அந்த சவுக்கிக்கு வந்து ஒரு இந்தியாவுடைய தேசிய தலைவர் பெயரை வச்சேன். அதனால என்ன ஒரு அனுகூலம்னா, டிஎன்டிஎல் இது மாதிரி பேப்பர் கம்பெனிக்காரெல்லாம் மரங்களை தேடி எங்களை கொடுங்கன்னு தேடி கிராம நோக்கி வந்தாங்க. அது 40 டன் 5 ஆண்டுகள்ல எண்ணிது. அதே 5 ஆண்டுகள் 150 டன். அப்போ 15 ஆண்டுகள்ல நாட்டு தொகை வைத்த இடத்துல ஒரே வருஷத்தில் கிடைக்கிறதால அந்த ஆலைக்கு மரங்கள் தண்ணீரை வடைச்சு போயிடுச்சு. விவசாயிகள் தேடி மில்லுக்கு போயிட்டு எண்ணில் எடுத்துங்க, எனக்கு தவுக்கு எடுத்துங்கன்ற நிலைமை மாறி விட்டது. அது மாதிரி மாறி வரும்போது இன்னைக்கு அந்த நிலைமையில வந்து நிறைய
ப்ரொடக்ஷன் பண்ணிருக்கு. அதனால அதை வேற விதமா வேற கண்ணோட்டத்துல பார்க்கும்போது இந்த மரங்களை எடுத்து மின்சாரம் பயன்படுத்தலாம்னு நான் ரெடி பண்ணும்போது சில விஞ்ஞானிகள் கேட்டாங்க, நிலக்கரியில 4000 கல்லூரி எரிசக்தி, சவுகையில எவ்வளவு இருக்குன்னு. அப்பதான் எனக்கு ஒரு விளக்கு தெரியுது. அப்புறமா எரித்தி அதுல எவ்வளவு கல்லூரின்னு பார்த்தா 2 ஈக்குவலான கல்லூரி. அப்போ ஒரு விரிவாக்கம் அவங்களுக்கு கொடுத்தான் பல மாதங்கள் சென்று. இன்னைக்கு நிலக்கரி 25,000 30,000, சவுக்கை இன்னைக்கு எவ்வளவு 2,500 ரூபாய். எத்தனை மடங்கு இருக்கு? இதை எடுத்துதான் நான் மத்திய அரசாங்கத்துக்கு நினைவுக்கு கொண்டு வச்சிருக்கேன். இந்த சவுக்கு மரம் எரி போடுறதுல சில ப்ராப்ளம், நிலக்கரியில எரி போகும்போது ப்ராப்ளம். அதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் கறி உற்பத்தி பண்ணலாம். அதுக்கப்புறம் வீடுகள் கட்டுறதுக்கு மரங்கள் இது மாதிரி. ரெண்டாவது சவுக்கு அதிகமா போடுறதால ஆக்சிஜன், சவுக்கு அதிகமா போடுறதால காற்றில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை எடுத்துக்கிட்டு பூமியில டெபாசிட் பண்ணும். அடுத்தது நில அரிப்பை தடுக்கும். அடுத்தது காற்றிலிருந்து வரக்கூடிய உப்பு துகள்கள், காற்று கடல் காற்று வர உப்பு துகள்கள், அந்த உப்பு துகள்கள் எல்லாம் அந்த சவுக்கு பிடிச்சிக்கும். அதை தான் சில ஃபேக்டரி எல்லாம் வைக்கும் போது மரங்கள் இருந்தாலும் லைட் இருந்து கொடுப்போன்றாங்க சுத்தி. அது மாதிரி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஆந்திராவில் எடுத்து போயிட்டு ஒரு மூச்சு நதின்னு ஒண்ணு இருக்கு. அந்த நதியில நெல் விளைஞ்சா அந்த நெல்லை சாப்பிட்டா வியாதி வந்துடும். வயிற்றோட மாடு சாப்பிட்டா பால்ல கட்டும். அந்த குழந்தைகள் அந்த பாலை குடிச்சா மோட்டும். அந்த கிராமமே ஜாலி ஆயிடுச்சு. அப்பதான் ஆந்திரா அரசாங்கம் இது மாதிரி பொல்யூஷன் உள்ள ஏரியா 2,50,000 ஹெக்டேர் அது ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. அப்ப சவுதியை கொடுத்து அங்க ரெக்கார்ட் பிரேக் பண்ணதால ஆந்திரா முழுவதும் சவுதியை போட்டு ராஜமன்றி பேப்பர் மில்லு இந்த இனத்தால வெற்றி கண்டு அதுக்கப்புறம் தான் நான் முதல்ல உலக அளவில் தெரிஞ்சது. இது முதல் என்னுடைய அறிமுகம். ஐயா, நீங்க இந்த புதுவிதமான பூக்கள்ல ஆர்வம்னு முன்னாடி சொல்லியிருந்தீங்க. ஆனா இப்போ தானியங்களும் கண்டுபிடிக்கிறீங்களா ஐயா? இப்போ அந்த தானியங்கள்ல உங்க ஆர்வம் போனதுக்கான காரணங்கள் என்ன? எப்படின்னா இப்போ கொய்யா இனம் நான் தோட்டக்கலையில் தான் இருக்கேன். தோட்டக்கலையில் இருக்கும்போது அயல் மருந்து சேர்க்கை, கொய்யா செடியெல்லாம் தன்மருந்து சேர்க்கை, கச்செடி தன்மருந்து சேர்க்கை. ஒரு பூவுல பூக்கும் போது நடுவுல தூள்மொழி இருக்கும், அதை சுற்றி மாறந்த தூள் இருக்கும். அந்த இனத்தையே அது உருவாக்கி நாங்க என்ன பண்ணுவோம், நாளைக்கு வெளியக்கூடிய பூவில் அன்னைக்கு ஈவினிங்க அந்த ஆண் மருந்தெல்லாம் வெட்டி எடுத்துருவோம். ஒரு பாலி பேக்கு போட்டு அதை மூடி வச்சிருவோம். ஏன்னா தேன் வண்டிகள் வேற ஏதாவது ஒரு பூவில் உக்காந்து இந்த பூவில்னா அந்த மாதிரி அந்த தூள் இல்லை பிரீடிங் ஆயிடும். அதாவது இந்த உலகம் தோன்றி விஞ்ஞானிகள் வளராத போது விஞ்ஞானிகள் இருந்தாங்க தெரியுமா? அதுதான் நான் சொல்றது. தெரிந்த பக்கங்களில் தெரியாத பக்கங்கள் தான் நான் பேசுறேன். அப்ப யாருன்னு நீங்க கேட்கலாம். விஞ்ஞானமே என்னன்னு தெரியாத உலகத்தில் விஞ்ஞானிகள் இருந்தாங்க. அது யாருன்னா பட்டாம்பூச்சி, தேன் வண்டுகள். ஒரு மலர்ல உட்காந்து அந்த ஜூஸை குடிச்சிடும். அடுத்த மலருக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா கிளாஸ் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்கா கிளாஸ் ஆகிதான் புதிய இனங்கள் வந்துருக்கு. இந்த நிகழ்ச்சியில ஒண்ணு சொல்றேங்க. எங்களுடைய விஞ்ஞான முறைப்படி சூரியனுடைய சக்தியிலிருந்து மெட்ரோ கேனல் என்றக்கூடிய ஒரு கதிர்வீச்சு ஒரு பெண்ணினுடைய உடம்பை தாக்கி அவ கருவுற்றானால், நெட்ல போட்டு பாருங்க வரும் ஆட்டோமேட்டிக்கா. இத ஒண்ணு சொல்றேங்க, சொல்ல விரும்புறேன். நேச்சுரல் மியூட்டேஷன் ஒண்ணு இருக்குங்க. இயற்கையாகவே ஒரு புதிய இனங்களை உருவாகும். செயற்கையா பண்றது வேற. காமா கதிர்வீச்சு, இஎம்ஆர், எம்எம்ஆர், கொல்டிஜன், இது மாதிரி டபுள் ஆக்குறது, சிங்கிள் ஆக்குறது, குரோமோசோமத்தை பிரிக்கிறது, இதெல்லாம் ஜெனட்டிக் விளையாட்டு. அப்ப ஒரு கொய்யாவில் காமா கதிர்வீச்சு பற்றி
ஆரஞ்சு வாசனை பெய்யா ஒன்று கண்டுபிடிச்சேன், பன்னீர் வாசனை ஒன்று கண்டுபிடிச்சேன், சாக்லேட் வாசனை ஒன்று கண்டுபிடிச்சேன், நாவப்பழ வாசனை கண்டுபிடிச்சேன். இது மாதிரி எல்லாம் மாற்றங்கள் வரும்போது புதுசு புதுசா பண்ணாங்க. இதை ஏன் நான் இன்னமும் இன்னைக்கு 76 வயசாவது ஏன் பண்றேன்னாங்க, தோட்டக்கலையை ஒரு மனிதனை வாழ வைக்கிற மாதிரி வேற எந்த கலையும் வாழ வைக்க கூடாதுன்னு என்கெடுத்து, அதனால ஒவ்வொரு துறையில வாழறாங்க. அதை நான் குழந்தைல வந்து ஸோ இப்போ வந்து விவசாயிகளுக்கு உங்க ஆர்வம் மாதிரி சில அவங்களுக்கும் கொடுக்கணுங்களா ஐயா? என்னுடைய வாழ்நாளில் பொறுத்த வரையும் ராமலிங்க சுவாமி வந்து ஒரு சொற்பொழிவுக்கு போனாருங்க. இன்னைக்கு ராமாயணத்தை பத்தி சொல்ல போறோம்னு கேட்டாங்க. தெரியும்னாங்க. தெரியும்னு சொல்றீங்கல்ல, அப்ப நான் ஏன் சொல்லணும்னு வீட்டுக்கு போயிட்டாரு. ஐயா நாங்க கேட்டப்போ மறுபடியும் வாங்கினாராம். மறுநாள் வந்தாரு. இன்னைக்கு ராமாயணத்தை பத்தி சொல்ல போறோம்னாராம். தெரியுமா? நான் தெரியாதுன்னாராம். தெரியாதவங்களுக்கு என்ன சொன்னாலும் தெரியாதுன்னு அவர் எழுந்து போயிட்டாரு. அது மாதிரி நம்ம போகக்கூடாது. தெரிஞ்சோ தெரியாதவோ நீங்க தெரிஞ்சுக்கின்றல தெரியாத பக்கங்கள் நிறைய இருக்கு. அதுதான் நான் ஃபாலோ பண்றேன். இப்ப அண்மையில ஒண்ணு உலகமே வியக்கிற அளவுக்கு ஒண்ணு பண்ணேன். 1 அடி நீளம், 1 அடி அகலம், 1 அடி நீளத்துல 4 கண்ணு தான் பதிவு பண்ண முடியும், வளர்க்க முடியும். நாங்க 1000 கண்ணு உற்பத்தி பண்ணிருக்கோம். 1 அடி 1 அடி 1 அடி. டெக்னாலஜி வேற பேட்டன்ட்டுக்கு போயிருக்கு. அப்போ 1 ஏக்கர் எவ்வளவு? 43,560 சதுரடி. 3,560 சதுரடி நம்ம அதை பயன்படுத்துறதுக்கு ரூம் மாதிரி வச்சுக்கோம். 4,000 சதுரடி. 4,000 சதுரடியில 1 சதுரடியில 1000 கன்றுகள் என்றால் 4,000 × 1000 4 கோடி செடி வருதுங்களா? ஒரு செடியினுடைய விலை 100 ரூபான்னு வச்சுங்க, 460 கோடி. இதை நான் செய்து காட்டி அண்மையில பாண்டிச்சேரி உயர்ந்திரு சபாநாயகர் ஏமலம் செல்வம் இந்த உலகத்துக்கு அர்ப்பணித்தார். ஒரு மனிதனுக்கு எப்ப தேவைப்படுகிறதோ அப்ப அதை அவன் விரும்பி போகும்போது அவனுக்கு சில நன்மையும் வரும், தீமையும் வரும். ஆனா தீமை வரும்போது திட்டக்கூடாதுங்க. இந்த நேரத்துல ஒண்ணு சொல்ல ஆசைப்படுறேன். அவமானங்களுக்கு பின்தான் வெகுமானம். நல்லா இருக்கா? அப்புறம் இதுல வந்து நீங்க மரங்களை பத்தி ஆராய்ச்சி இல்ல ஒண்ணு சொல்றேன். சொல்லுங்க. இது மாதிரி என்னுடைய சூழ்நிலையில போகும்போது இதெல்லாம் வந்து பல செய்திகள், பல மீடியாக்கள் எல்லாம் போகும்போது இன்னைக்கு உலகமே இன்னைக்கு திரும்பி பார்க்குற அளவுக்கு இருக்கு. அதுக்கப்புறமாக டெல்லி அரசு ஐடிஆர் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எல்லா பல்கலைக்கழகத்திலையும் போய் பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்போ வந்துங்க நான் நல்லா பணக்காரனா இருக்கிறேங்க. எல்லாரும் பணக்காரனா இருந்தா சுபிட்சமாகும். நான் மட்டும் பணக்காரனா இருந்தா அந்த பணம் அது சொல்லாது, அது வெறும் பேப்பர் தான். அதே மாதிரி அடுத்தவங்களுக்கும் அதை விரிவுபடுத்தணும். கல்வி வந்து அதாவது முன்னிருந்த ரிஷிகள், முன்னிருந்த சித்தர்கள் எல்லாம் மறைமுகமாரி மாதிரி எல்லாம் வச்சு போகக்கூடாது. யாருக்கு இதுல விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாம் தேவைப்பட்டதுன்னா வாங்க, என்னால முடிய உதவிக்கு. ஐயா, விவசாயத்தில் நீங்கள் செய்த சாதனைகளை பற்றி மிக தெளிவாக எடுத்து சொன்னீங்க. மிக்க நன்றி. இதே மாதிரி வேறு நோக்கில் சந்திப்போம் ஐயா.